வீர முரசு விடுதலை போராட்ட வீரன் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவா. அரசன் பிரபு மேற்கு வங்கத்தை மதத்தின் அடிப்படையில் பிரிக்கிறான். அதை எதிர்த்து முழக்கமிட்ட பெரிய வீரன் நம்முடைய பாட்டனார் சுப்பிரமணியம் சிவா. தர்ம பரிபாலன ஜமாஜம் என்று திருவனந்தபுரத்தில் தொடங்கி ஒரு அமைப்பை தொடங்கி முழக்கமிடுறார். விடுதலைக்கான முழக்கத்தை பேசுவார். பெரிய பேச்சாற்றல் கொண்டவனால தான் வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுறார். வீர முரசு என்று எல்லாராலும் போற்றப்படுது. அங்க பேச ஆரம்பிச்சவனா அவனை கேரளாவில் இருக்கக்கூடாதுன்னு விரட்டி விட்டுறாங்க. அங்கிருந்து இங்க வரும்போது இங்க ஒரு பாட்டை இருக்கான். நம்ம பாட்டேன் யாரு? செக்கிழுத்த செம்மல் நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனார். அவருடைய சுதேசி கப்பல் அந்த இயக்கம் அந்த இயக்கம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிக்கிறது. சுதேசி கப்பல் இது. அதோட நட்பு பாராட்டி எப்படி சொல்றது, அப்படி ஒரு ரத்த உறவாயிடுறாங்க ரெண்டு பேர். இவங்க ரெண்டு பேருக்குமான விடுதலை நெருப்பிலே நெய்யை ஊற்றிக்கொண்டே இருக்கிறான். இன்னொரு பாவலன் யார்? நம்முடைய பாட்டன் பாரதி. மூணு பேரும் மச்சா மாமா உறவுல பழகிக்கிறாங்க. பாரதி, சுப்பிரமணிய சிவா, நம்ம பாட்டன் வஉசி. எல்லாம் நம்ம பாட்டன் வஉசிக்கு 47 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்துருது. இவருக்கு பல ஆண்டுகள் சிறை தண்டனை. சிறைக்குள்ளே தொழுநோய் வந்துருது. அது குஷ்டம். இந்த தொழுநோய் வந்துருது. அப்படி இருக்கிற ஒரு வீரமான ஆளு அப்படியே உடல் குறுகி முகம்லாம் சிதைந்து உறுப்புகள் சிதைய ஆரம்பிச்சிருது. அப்ப விடுதலை ஆகிறாரு. திருப்பி அந்த குஷ்ட நோயோட அந்த தொழுநோயோட மறுபடியும் சிறைப்படுத்திடுறான். 2 ஆண்டுகள் சிறைக்கிலே ரொம்ப உடல் நலிவுட்டுறாரு. அருமை பெருமக்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. நீங்க அந்த சுப்பிரமணியம் சிவா நம்முடைய பாட்டன், சிறையிலிருந்து வாவு சிதம்பரனார் என்ற நம்முடைய பெருமைக்குரிய பாட்டன், மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த ஒரு மகான் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தங்கூட வரவேற்க போகவில்லை என்பது இந்த நிலத்தில் அதைவிட ஒரு துரோகம் இருக்கான். சொந்த சொத்தை எல்லாம் விற்று தீர்த்தவன் நாட்டின் விடுதலைக்காக. கடைசி காலத்தில் வறுமையை போக்க மன்னனை வித்தவன். அந்த மனித புனிதன் சிறையிலிருந்து விடுதலை வரும்போது வரவேற்க ஒருவன் கூட போகல. ஒரே ஒருவன் போய் நின்றான். அவன் தான் நம் பாட்டன் சுப்பிரமணியம் சிவா. என்ன செய்யறான் அங்க சொல்றாரு, என்ன விளைவால் உங்களை வரவேற்க ஒருத்தர் கூட இல்லையே எங்க நாட்டுல அப்படின்னு கேள்வி பண்றான். பக்கத்துல ஒருத்தன். நம்ம ஆள் அப்படியே யோசிக்கிறாரு, என்ன செய்யறது தெரியல. நம்ம பாட்டை வஉசி ஏன் வரவில்லை, தமிழ்நாடே வந்திருக்கிறது என்று ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம பாட்டேன். அவருக்கு இவரை தெரியல. முகமெல்லாம் சிதஞ்சிருச்சு, உடல் குறுகிருச்சு. ஒரு கருப்பு போர்வையில போத்திக்கிட்டு நிக்கிறாப்ல நெடுங்கிட்டு. நீங்க எங்கேயோ என்னை தெரியுதையா அப்படின்னா, நீங்க யாரு தெரியலையே, உங்களுக்கும் இந்த அடையாளம் தெரியலையான்னு அழ ஆரம்பிக்கிறாப்ல. நான் தான் பிள்ளைவாள் உங்க சிவம் என்று சொன்னவன சிவா அப்படின்னு கட்டி, வேணா என்னை தொடாதீர்கள், எனக்கு தொற்று நோய், இதை தொடாதீர்கள். உனக்கு வந்த அந்த நோய் எனக்கும் வரட்டும் என்று ஆற தழுவி அன்போடு இருக அணைத்தானே, அந்த பாச பிணைப்பிற்கு ஒரு இடம்டா டேய், அதுக்கு ஒரு இடம்டா. இந்த காட்சியை போடுறா டேய், போடுறா. அந்த ஜனங்களுக்காக உயிரே விடுறேன்னு நீங்க சொல்லுவீங்க. யாராவது உங்களை வரவேற்க வந்திருக்காங்களா? பிள்ளைவார், என்னை எல்லோரும் வரவேற்க வேண்டும் என்பதற்காகவோ மாலை போட வேண்டும் என்பதற்காகவோ நான் சிறைக்கு வரவில்லை. பிறந்த மண்ணின் விடுதலைக்காக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய கடமையைத்தான் நான் செய்தேன். இருந்தாலும் யாராவது ஒருவராவது வந்திருக்காங்களா? ஒருத்தர் இல்லையா, ஒருத்தர். எங்கள் வீர தலைவரை வரவேற்க தமிழ்நாடே இங்கு வந்திருக்கிறது ஐயா. யாரையா நீ? அவசரமாக முகத்தை பாரு. உணவு எதுக்க வந்துட்டாயில்ல, பாப்பா. கோபிக்காதீர் ஐயா, உயிரை தேடி வந்திருக்கிறது. தாங்கள் உங்களுக்கு கூட என்னை தெரியவில்லையா பிள்ளைவாள்? எனக்கு மிகவும் பழக்கப்பட்ட குரல் போல் இருக்கிறது. யார் நீங்கள்? கட்டிழந்து களையிழந்து காய்ந்து சரியாக நிற்கும் நான் தான் உங்கள் சிவம். சிவமா? எங்கள் தேசபக்த சிங்கம் சுப்பிரமணிய சிவமா? வைர உடல் படைத்த வீர சிவமா? இது வெண்கல குரலால் வெள்ளையரை நடுங்க வைத்த வீர திலகமே, உனக்கா இந்த கதி? சிவம் சிவம் என்ன இது? வெள்ளையன் சிறை கொடுத்த சீதனம் பிள்ளைவாள், சிறை கொடுத்த சீதனம். மாவீரன் போல உள்ளே போனேன். மயான பிணமாக்கி விட்டது மாற்றான் கொடுமை. உடலெல்லாம் செல்லரித்த சல்லடையாகிவிட்டது பிள்ளைவாள். அன்னை பாரத தாயின் திருப்பணி ஒன்றுக்காகத்தான் இந்த உயிர் ஊசலாடுகிறது பிள்ளைவாள், ஊசலாடுகிறது. சிவம் பிள்ளைவாள், வேண்டாம் பிள்ளைவாள், வேண்டாம். என்னை தொட வேண்டாம் பிள்ளைவாள், என்னை தொட வேண்டாம். தொட்டவுடனேயே தொத்திக் கொள்ளும் தொழுநோய். சிவம் சிவம் மாசு மருவத்தை உங்களை பற்றி வாட்டும் இந்த தொழுநோய் என்னையும் பற்றிக் கொள்ளட்டும்.
இதுக்காகத்தாண்டா சீட் இடம், இந்த ஒரு இடம். இப்படி ஏதாவது திராவிடன் ஒருத்தனையாவது ஒரு காரணம் சொல்றா பாப்போம். ஒரு காரணம்